என் கையா ஏற்றி வைத்து சாமி. நான் இறங்கி விட்டு மீதம் இருக்கிறது நீ இறங்கு. நான் சாப்பிடுவா? நீ சாப்பிடு. சாமி கீ வை. வாங்கடா. ஏங்க கீ வைங்க. பிடியா கருத்துல. ஏமா கீ வைப்பா? பிடியா கருத்துல. ஓ கீ வைங்க. இத வாங்கடா. மாத்தா வெளியாதுடா. ஏய் நிம்மல. உங்க ஐயா உங்க நான் வாங்கணுமா? நீ யாரோ என்ன ஜாதியோ என்ன கல்வி என்ன பச்சமோ மாத்தா உனக்கு யார் பெட்டாலோ. உங்க ஐயா உங்க நான் வாங்கணும். சனான் சனான். நான் கை பட்டுக்கு மந்திரம் போடுறான்டா தலியா. அவ்வளவு சுத்தம். எனக்கு சுத்தறேடா. வாயா. வாயா. காமார வர மந்திரம். சாங்கடி சங்காங்கடி மாங்கடி மங்காங்கடி பர் பிரா பட்டு டும். இந்த நாட்டுல ஃப்ரீயா கட்ட மாட்டேன் நான் எப்படிங்க? ஏன்டா டேய் வார வாரம் கட்டி கொடுத்துறேங்க. வாரம் 1000 ரூபாய் கொடுத்தது வட்டிடா. அப்ப அசல் என்னாச்சு? குடுத்துட்ட பத்தாயிரம். கணக்கே இருக்க வேண்டாம். எந்த கணக்குலயும் நம்ம மட்டும் ஒண்ணு மாற முடியாது. நாட்டு யாரே கிடையாது. வெண்ணீங்க. டேய் சாவு. யார் மச்சான்? கிச்சாவு. அடிக்காத முட்டு வாட்டி போடு. ஆமா முட்டை அவே வெச்சிருங்க. ஆமா முட்டையாண்டா அங்க வச்ச. நான் குச்சி போறீங்கடா. அம்மா என்ன கூட என்னடா பையன் மச்சாச்சி வரப்பா. புள்ளே தலே உங்க அம்மா ஐயா முடிக்கலே. மார்கழி மாசமா இருக்குதுன்னு பாரு. எடுத்து மாசமானா. போடுறது பாத்து போயிடுறேன். தை மாசம் முகூர்த்த நாளை பார்த்து எடுத்துக்கலாம் கம்முன்னு. தெரியாது ஏன் இந்த முகூர்த்தம் வருது அதுக்காக நான் பாத்து வரேன். அது எடுத்துக்கலாம் ஏன் எடுத்துக்கலாம் கம்முன்னு. மார்கழி மாசமாக வச்சுன்னுறேன். போயிடுடா. பாவங்க தூக்கி போட்டு நக்கிடுவாங்க. நடிக்க வேண்டாம். நெருங்கிடுயா? மாடே. உடுங்கய்யா. டேய் என்னடா கால தமிழ் பண்றான். கட்டிக்கதை கொட்டல் கொண்டு இருக்கிறாய். எல்லாம் எப்படி கேளுங்க. ஏடா மீனி மீனும் ஏடா என்னடா பேசுறீங்க? கிரேஸ்மி. ஆத்ராடி. செக். வீடியோ தானே நல்லா பல்லு வளர்க்கறே இல்லையா நீ? வளர்த்து கிடையாதுங்க. பல்லு வளர்க்கா பல்லு தேய்ச்சி விடாதே. பல்லு வளர்க்கறா பல்லு தேய்ச்சி. சீக்கிரம் கொஞ்சம் டாக்டர் சொல்லிக்கிறார். அதனால பல்லு வளர்த்து கிடையாது. டேய் யாரா? டேய் நீ கூட நான் குளிக்கிட்டே கிடையாது. அப்புறம் ஏன் வளர்க்க போனா? ஏடா பல்லு வளர்க்கறே இல்லையா நீ? பல்லு நல்லா இருக்கணும் நம்மளுக்கு அப்பதான் கறி கடிக்க முடியும். டெய்லி கறி சொல்ல போடுறாங்க என்ன பண்றது தெரியுமா? ஆறு மாதிரி பல்லு வளர்த்து தாயங்களாலும் சொல்றேன். ஆடு மாடு பிள்ளை தூங்குது துணை வேண்டியது. ஏன்னா தூங்குனா பல்லு வளர்க்கறாங்கன்னா தூங்குற மாதிரி தான். நான் மூச்சு என்ன கறேன் பல்லு வளர்க்கறியா? நம்ம கேட்டு தாங்க. அப்படியே வேலை செஞ்சுக்கிற எங்க ஊத்து போடுறதுல. என்ன அவங்க எது செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யா. நான் வீட்டுக்கு பார்த்தேன்னா ஏடா நான் குளிக்க மாட்டேன்னு நோண்டி நோண்டி கேள்வி கேள்வி நாங்க பிரச்சனை சேர்த்த நாட்டு கிடைக்குது. கூட எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்த்துறேன் மயிலாடு ரொம்ப டேய் எல்லா காலத்தவங்களோட கட்டுக்கதை கொட்டல் கொண்டு இருக்கிறாய். இருந்தாலும் இந்த வடிவத்தில் அவர் நாட்டை சிறப்பு அரசாட்சி வருவார்கள். ஆமாங்க. நாட்டு மக்களுக்கு எவ்வித குறைவு உண்டா? எந்த குறைவே கிடையாதுங்க. மன்னர் ராஜ வாயிலை வாயார வைத்துக் கொண்டே இருக்காங்க. பார்த்தல் கடைகளும் குறைவு உங்களுக்காக மன்னர் என்று வாய்ப்பிருக்காங்க ஐயா. ஆமா. நாட்டு மக்களுக்கு நலப்பெற வேண்டுமானால் இந்த சமூகத்தில் ஜாதி மதம் என்பதே இருக்கக்கூடாது. உண்மையாங்க. ஆமாண்டா. அடுத்தது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆமா ஏற்கனவே பஸ் விட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு வேற கொடுத்துரு. அப்படி கிடையாது. பெண்கள் நாட்டின் கண்கள். அதனால் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேணாம். முதல்ல ஒயின் ஷாப்பு கூட முன்னுரிமை, அதுக்கப்புறம் மீதி. அம்மா தாலி வச்சு சரி சரி கோவப்படு. இருந்தாலும் விவசாய சேற்றிலே கால் வைத்தால் விவசாயத்திற்கு முன்னுரிமை நாட்டு மக்களை சுற்று சுற்றி நகரம் வர வேண்டும். நாட்டு மக்கள் இல்லை என்று திருவருக்கு வாரி வாரி வர வேண்டும். ஆடி பாடிக்கொண்டே
மக்கள் மனதார யாராக இருந்தாலும் மரியாதை கொடுக்க தக்க மரியாதை கொடுக்க வேண்டும். நான் யார்? உலகத்தையே சுற்றக்கூடியவன். உலகம் சுற்றுறவன் சொக்காமல் போடக்கூடாதா? சாமிக்கு தக்க மரியாதை கொடுக்க வேண்டும். ஓடு தேர்தா தானே விட்டுவாங்க. அவர் அந்த முக்கல சாரு சொல்லக்கூடிய முக்கடி சார் சார் ஏற்பாடு பண்ணா. அதனால நீ விரும்பிய போய் பயந்த பிசுக்கு நான் பின்னாடியே வந்து முக்கடி சாரி சுவையா இருக்கும். சாமி மனப்பூர்வமா இருக்கும். மனப்பூர்வம் மகிழ்ச்சி பருகணும். நான் செஞ்சு நீ ஒண்ணு பாக்கலையா சாரு? அப்படி சொல்லு. இப்ப செய்யணும் பாருங்க. ஜோரா இருக்கும் சார். பெரிய ஆரம்பிச்சாலும் மகா பெய் தான் தெரியாது. பெரிய ஆரம்பி சொல்லுங்க. பிசுக்கு தான் சொன்ன பெய் சொன்னா நீ போய் கம்முனு பிசுக்கு பிசுக்கு நான் பின்னாடி வந்து கசுக்கு பழ குண்டு இருக்கணும். குண்டு இருக்கணும். குண்டு பையனா சப பையனா வேணால குண்டு பையனா குண்டு மாம்பழமா சரி குண்டு மாங்கவா ஏண்டா எது சுவை அதிகமா இருக்கு அந்த பழம் வாய்ப்பையும் வந்து பச்சை வைப்பமா மஞ்சள் வைப்பமா ரஸ்தாலியா பேசிட்டு பக்கமே சாப்பிடாத பையனா போ. நாட்டுக்கு எனக்கு தெரி இந்த அமலைக்கு வந்திருக்கிறது. நான் மிக்க மகிழ்ச்சியடைந்தேன். தம்முடைய பாதம் இந்த புதரில் படுவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, என் நாட்டு மக்கள் என்ன புண்ணியம் செய்தார்களோ இந்த நாடு நலப்பெற வேண்டும், நாட்டு மக்கள் செழிப்போடு இருக்க வேண்டுமானால் மிக்க மகிழ்ச்சியடைந்தேன். பாதத்தில் வணங்க வேண்டும். பகத்தில் சீரந்து வந்த தவத்தில் சீரந்த சிறந்த தேவா நாரதரி வருவி வருவீரையா சுவாமி பண்ணி அதிகமா பண்ணி போயிடுச்சாரு. சாமிக்கு முக்கடி சாறு கொண்டு வர சொல்றாரு. சூடாச்சுன்னா நல்லா இருக்காது. எங்க சாப்பாடு நீதான் சாப்பாடு சாமியை கண்ணு முடிக்கிற குசூடு சாமிய நேராச்சுன்னா நல்லா இருக்காது. போன எட்டாங்க பையில வச்சியா இந்த கைக்கு பல வேலை இருக்கிறது. கஷ்டவாதியான கை. ஆனா இந்த கைக்கு தர்மநந்திரம் பொறுமையான கையா? தர்மநந்திரம் பொறுமைசாலியான கை. இந்த கைக்கு தான் பல வேலை. இந்த கைக்கு ஒரே வேலை. காலை
மணமாலை மணமாறு வேலை அது ஒரு அந்த சாமி யாரு கையில என்னது பழைய சாய் ஆமா முக்கடி சாய் முக்கடி சாய் ஆமா நீ கொடுத்த நான் சாப்பிடுறேன் ஏன் சாமியா நீ என்ன ஜாதியா ஆண் ஜாதி நீ என்ன குலமோ கள்ளக்கட்டி குளம் நீ என்ன கோத்திரமோ சிவகோத்திரம் எங்க போனியோ யாரு உங்க கையால எதுவும் பிடிச்சியோ ஏன்டா டேய் உங்க அப்பா யாரோ பாரா உங்க அம்மா யாரோ சரியா வந்துறாங்க உங்க அம்மா யார் உன்னை பெத்து போட்டாங்களோ தெரியல உன்னுடைய கரத்தால முக்கடி சாறு கொண்டு வந்து கொடுத்தா நான் சாப்பிடுமா அம்மா எங்க போனாலும் யார் யார் இருக்காங்க எங்க ஆத்தா நான் சரியா மரமா டேய் என்ன சாமியா டேய் வைடாக்கிய என்னங்க ஏய் வைடாண்ணா அவ்வளவு சுத்தம் ஆமாண்டா வைடா உன்னோட சாப்பிடு வைடாக்கிய சுத்தத்துல சோள போடா எட்டான் தான் தலை எத்தினு வரும் பாரு எடுத்துக்காரன் ஒரு படம் பாடா எத்தான் ஏன்டா டேய் முத்தரிச்சாரு மிகவும் அருமையாக இருந்தது என் கையை ஏற்றி வைத்து சாமி நான் அறிந்து விட்டு மீதம் இருக்கிறது நீ அருந்து நான் சாப்பிடுவா நீ சாப்பிடு சாமி கீ வை ஏய் வாங்கடா ஏங்க கீ வைங்க ஏய் பிடியா கருத்துடா ஏமா கீ வைப்பா ஏய் பிடியா கருத்துடா ஓ கீ வைங்க ஏய் இத வாங்கடா ஏய் மாத்தா கையா கீயா ஏய் நம்ம உங்க ஐயா உங்க நான் வாங்கணுமா நீ யாரோ என்ன ஜாதியோ என்ன கலமோ என்ன பச்சமோ மாத்தா உனக்கு யாருக்கு பெட்டாலோ உங்க ஐயா உங்க நான் வாங்கணும் சேனாடி உங்க சேனாடி நான் கை பட்டுக்கு மந்திரம் போடுறான்டா தாலியா அவ்வளவு சுத்தம் எனக்கு சுத்தம் இல்லையா வாயா வாயா நான் வர மந்திரம் சாங்கடி சங்காங்கடி பாங்கடி மங்காங்கடி பர் பரான் பட்டு டும் கண்ணாயிரம் வெப்பட் செடி என்னடா என்ன ஜாதியோ என்ன குலமோ என்ன கோத்திரமோ அப்படின்னு கேட்டேன் என்ன பார்த்து என்ன ஜாதியோ கேட்டேன் ஜாதிக்கு கேட்டேன் உன் ஜாதி பச்சா தூக்கு மாட்டி தொங்குது ஜாதி என்ன வெளிய போனா யாரா என்ன எடுத்து குத்தா என்ன ஜாதியோன்னு கேப்பியா கேட்க மாட்டேன். உலகத்துல ஜாதி பத்தியே பேசக்கூடாது சரிதானா மச்சான் மச்சான் வாங்க சாமியார் கைப்பற்றிட்டு இதை சுத்தம் பண்ணிட்டா எடுத்துமோ என்ன பண்ணலாம் மெயின் ரோடு போனா டாரஸ் லாரி வரும் அது கீழே வச்சு டயர் நச்சுட்டு எடுத்துமோ அதுக்கு முன்னாடி முதல்ல புண்ணியாதன மண்ணு 4 ஐந்து வர வைக்கலாம் நாளைக்கு பார்த்தா அஞ்சு ஓகே கண்ணு இந்த மரத்தவரை அழகாக வாழ்த்து மரணமாலா இன்று சுகமாக வாழ வேண்டும் இருந்தாலும் நாளையா நான் மாத்தி விட்டேன் இன்னத்து வாங்க போறியா ஆய்த்து ஆய்த்து வாழ்த்து நீ நல்லா இரு சரி சரி நீ நல்லா இரு நல்லா இரு இந்த கைதானா சாமி ஆமா இந்த அரண்மனை என்ன தேடி நாடி வந்த காரணம் என்ன காரணம் மரணமாலா இங்க பக்கையா நீ வந்து டேய் டேய் பாப்பா சரி ராஜா இல்ல நீ பிறந்து வளர்ந்த உடனே உன்னுடைய தாய் தந்தை இருவருமே இறந்து விட்டார்கள் ஆம் சாமி. அன்று முதல் யார் ஆம்சம் டேய் ஆமா சாமி அன்று முதல் கொண்டு இந்த நாட்டை சீரோட சிறப்போட அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவ தந்தைக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு எந்த வழி இல்லாமல் மன்னராக ஆட்சி பண்ணி வருகிறார் ஆமா ஆமாங்க அப்படி இருந்தாலும் உனக்கு பின்பு இந்த நாட்டை ஆள்வதற்கு அதாவது ஒரு வாரிசு கிடையாது ஆகினாலே நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் உச்சாயா பாயிண்ட் இந்நாட்டினுடைய தந்தைக்கு பிறகு சிறப்பான முறையில் கரத்திலே செங்கல் பிடித்து சிரசிலே விழுத்தி இந்நாட்டை சீர சிறப்போடு கண் இமைகளாக இந்நாட்டு மக்களை கருதி கொண்டு நான் வாழ்ந்து வருகிறேன் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு திருமணமே வேண்டாம் என்பதற்காகத்தான் இத்தனை நாட்கள் திருமணம் செய்யவில்லை நாட்டு மக்கள் என்னுடைய போதும் நாட்டு மக்களுடைய வாழ்வு நல்ல வழியில் இருந்தால் அதுவே எனக்கு போதும் மதன்பாலா, நாட்டு மக்கள் நீ அரசாட்சி செய்கின்ற சமயத்தில் அனைவருமே சந்தோஷமாக தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் உனக்கு பின்பு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு மகன் இல்லையே சாமி சொல்லிட்டு ஐயா சாமி சொல்லிட்டு வந்துட்டாங்க நாட்டு மக்களுக்கு எந்த குறை இல்லாமல் நாட்டு மக்கள் கேட்கலாம் வாழ்வாழ் நீ கொடுக்குறீங்க நீங்க இறந்துட்ட பிறகு நாட்டு மக்களை யார் பார்த்துக்குவாங்க அதனால உங்களுக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுநருக்கு ஆணோ பெண்ணோ இருக்கிறது அதனால உங்களுக்கு திருமணம் நடக்கணும்னு சாமி ஆசைப்படுறாரு உன்னுடைய விருப்பம் போலாகட்டும் உண்மைதான் நாட்டு மக்களுடைய குறை தீர்விப்பாளர் எனக்கு பிறகு நாட்டை சீர சிறப்புடைய அரசாட்சி புரிவதற்கு ஒரு
மகன் தேவை அல்லவா? ஆமா, நான் எங்கு செல்வது? எந்த பெண்ணில் எந்த நாட்டுக்கு செல்வது? எந்த பெண்ணை தேர்வு செய்வது ஒன்றுமே புரியவில்லை. மதுரபாலா, பெண் பார்க்க வேலை உனக்கு தேவை கிடையாது. ரெண்டு நாளை பார்த்து விட்டேன். எந்த நாட்டில் வரசி? எந்த நாட்டில் அரசு மாநிலம் தெரியுமா? சத்திரபுரி நாடு. அந்நாட்டினுடைய மகள் சமுத்திரவல்லி. இளவரசி. அவர்தான் உனக்கு ஏற்ற பெண். இப்போது புறப்படுகிறேன். மதுரபாலா, முன்னே விட்டு பின்னே அனுப்புவதற்கு காரணம் என்ன? மதுரபாலா, பேசாதீங்களா? இதோ பார்த்தாயா, நீ எப்படி இருக்கிறாய்? நீயோ ஆண்மகன், அழகு வாழ்வனாக இருக்கிறாய். இந்த உருவத்தோடு சென்றால் அந்த சௌந்தரவல்லியை திருமணம் செய்ய பார்க்க முடியாது. அதனுடைய விளக்கம் என்னன்னு தெரியுமா? இதோ பார், அந்த சௌந்தரவல்லியாகப்பட்டவள் சிறிய வயது முதல் இதுநாள் வரையிலும் அந்த கண்ணன் கோபால கண்ணனையே கன்னிகா மனத்தையே வணங்கிக் கொண்டிருக்கிறார். அதாவது அவளை பார்க்க வேண்டும் என்றால் 5 வயதிற்கு உட்பட்டவர்களோ 60 வயதிற்கு மேற்பட்டவர்களோ தான் சென்று பார்க்கலாம். பார்க்கவே முடியாது. அதனால் இந்த உருவத்தை மாற்றி மூதாட்டியாக உருவெடுத்து செல். அப்படியா? சுவாமி, அந்த கன்னிகாபுரத்திற்கு செல்ல வேண்டுமானால் 5 வயதிற்கு உள்ளாக இருக்க வேண்டும், இல்லை 60 வயதிற்கு மேலாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆர்வங்களாக இருந்தால் மட்டுமே உள்ளே போக முடியுமா? ஆமா சுவாமி, இப்போது வயதான புதியவராக உருவெடுத்து புறப்படி சென்று நல்லது பண்ணுவே சாமி. சாமி, என்னை பார்த்து இவாக பேசுறீங்க. சொல்லுங்க. பாத்தீங்களா? சாமி பிரித்து வைப்பாரு. சேர்த்து வைப்பா. எங்க எஜமானுக்கு ஒரு நல்ல பெண்ணா சொல்லிட்டீங்க. எனக்கு ஒரு நல்ல பெண்ணா சொல்லிட்டீங்கன்னா உங்க கஷ்டத்தை நான் வச்சுக்கல. புரோக்கர் கமிஷன் வாங்கிக்கோ. எனக்கு கமிஷனா? அந்த மாதிரி தான் செய்யறப்பா. நான் யாரு? ஓ இல்ல சொல்லக்கூடாது. வீட்டு சாபத்தி. உனக்கு என்ன மாதிரி பெண் வேணும்? ஏதோ குடுக்குறாங்க பேர் இந்த போது ஏழு மாதிரி இருக்கணும். ஆமா, 7 மாதிரி நக்கி எடுத்துருவோம் நான். என்ன? சரி, உனக்கும் அழகான பெண் ஒன்று கைக்கு வந்தோம். இத பாருங்க, நீ அங்கே செல். அந்த சந்திரபுரி நாட்டிலே அந்த சௌந்தரவல்லி கன்னிகா மாடத்துக்கு அருகாமையே ஒரு தோழி பெண்ணானவள் இருக்கிறாள். அந்த தோழி பெண்ணை நீ திருமணம் செய்து கொள். அதுக்கு சௌந்தரவல்லி அம்மா இளவரசி அருகாமைக்கு தோழி பெண் எடுத்தா ஓகே டன். ஐயா, நல்ல நேரத்தில் நல்ல சொல்லுங்க. எப்படி கூப்பிட்டா வந்தீங்கன்னா கமிஷன் வாங்கி கொடு. செல்ல வேண்டும். திருமணத்தை செய்து வைக்க வேண்டும். சௌந்தரவல்லிக்கும் மதனபாலத்திற்கும். நாராயண நாராயணம். வயோதிகனாக வந்திருக்கிறேன். இருந்தாலும் சந்திரவல்லி நாட்டிலே கன்னிகாபுரத்தில் வந்திருக்கோம். அந்த சௌந்தரவல்லியை சந்திக்க வேண்டும். எப்போது சென்று வருகிறேன்.